நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டை பற்றி தான் உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நான் ஹோம் சென்டரில் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணோன்னே ப்ராடக்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதனால தான் செகண்ட் டைமும் நான் ஆர்டர் போட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 30 rupees வந்துச்சு. ஹோம் சென்டரோட பேக்கேஜை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா ஒரு பக்காவான பேக்கேஜு, அவ்வளோ பபிள்ஸ் ரேக் கொடுத்து நம்மளுக்கு ப்ராடக்ட் நம்ம கையில் சேஃப்டியாக கிடைக்கிறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. அதனால் பேக்கேஜை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. கிளாஸ்வேர் ப்ராடக்ட் வாங்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு ஹோம் சென்டரில் வாங்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் அவ்வளோ ஒரு சேஃப்டியாக நம்ம கையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எனக்கு 1000 rupeesக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணனால 30 rupees தான் ஷிப்பிங் சார்ஜு. நீங்கள் 1000க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 150 rupees சார்ஜ் போடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 6 piece கண்டெய்னரை பற்றி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா பாப்அப் சேரு, 250 ml கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாப்அப் ஜார் தான். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299 rupees வருது. ஒரு கண்டெய்னரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 rupees இந்த ரேஞ்ச் வருது. பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஒவ்வொரு பாட்டில்ஸ்க்குமே அவங்க பபிள்ஸ் பேப்பர்ஸ் கோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் எனக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லா சேஃப்டியாக தான் கைக்கு வந்துச்சு. பேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா நிறைய பபிள்ஸ் பேப்பர்ஸ் கொடுத்து தான் கோட் பண்ணியிருக்காங்க. இதோட லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏர் டைட்டான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்வேன். எனக்கு பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கு பாருங்கள். நான் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த ஜாரை வாங்கலாமா வேணாமான்னு என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக சரி ஒரு செட் வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். எனக்கும் பார்த்திங்கன்னா 4 piece நல்லா வந்துருந்துச்சு. 2 piece லிட்டு லூஸாக தான் இருந்துச்சு. லூஸானால் தொட்டோன்னா அப்படியே எடுத்துக்கிட்ட மாதிரி வரல, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ரிட்டன் ப்ரொசீஜர் ரொம்ப லென்த்தாக இருக்குங்கனால நான் ரிட்டன் போடலை. நட்ஸ் போட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நிறைய பேர் திரும்பியும் பார்த்தேன், எல்லாத்துக்குமே 4 piece நல்லா வந்திருக்கு, 2 piece லிட்டு லூஸாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. எதனால் இந்த ப்ராப்ளம் இந்த கண்டெய்னரில் வருதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதே கண்டெய்னரை ஒரு ஷாப்பில் நான் ரேட்டு கேட்டிருந்தேன். ஒரு பீஸ் 90 rupees சொல்லியிருந்தாங்க, 90 ரூபா பக்கம் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 50 rupees தான். பரவாயில்ல, இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்து. பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, லிட்டு லூஸாக இருக்குது. எனக்கு இந்த பீஸும் இன்னொரு பீஸும் கூட லூஸாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். இன்னொரு லிட்டர் கூட லூஸாக இருந்துச்சு, இது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் சென்டர்லேயே ரொம்ப பாப்புலரான கண்டெய்னர்னால் இதெல்லாம் சொல்லலாம். மித்ததெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட்லாம் எப்பயுமே அதே ப்ரைஸில் தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் 600 ml. நான் ஏற்கனவே 1000 ml-லையும் 800 ml-லையும் வச்சுருக்கேன். இது என்னோடய 3வது பர்ச்சேஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 2 செட்டு வச்சுருக்கேன். இது 3வது செட்டு. இது சேம் பேக்கேஜ், அதே பேக்கேஜ் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கிளாஸ் ரொம்ப சேஃப்டியாக கிடச்சிருக்கு. எல்லாத்துக்குமே பபிள்ஸ் ரேப் கொடுத்து தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஹோம் சென்டர் பேக்கிங் 200 மார்க் கொடுக்கலாம் அவங்களுக்கு தாராளமாக. அவ்வளோ ஒரு சேஃப்டியாக நம்ம கையில் கிளாஸை எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.
அந்த பாப்அப் ஜாரில் தான் எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு. மித்த எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே வந்துருச்சு. நான் கையில் வச்சுருக்க இந்த கண்டெய்னர் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு சின்ன கிச்சனாக இருந்தால் கூட கரெக்டாக ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள கண்டெய்னர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இடத்த வந்து சேவ் பண்ணி கொடுக்காது. ஆனால் இது அப்படி இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே நிறையா ப்ராடக்ட் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணலாம். என்னது வந்து செல்ஃப் வந்து சின்னது, அதனால தான் நான் இந்த மாடல் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஓவர் சைஸில் இருக்கே கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து 2 செராமிக் கப் தான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ பேக்கிங் பாருங்கள், எவ்வளோ சேஃப்டியாக கைக்கு வர மாதிரி கிடச்சிருக்கு. ஒரு செராமிக் ஜாடியோ இல்லை கப்போ ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தாலே வீட்டுக்கு வரத்துக்குள்ளே விரிசல் விட்டுருது. ஆனால் வந்து லாங்லேருந்து எவ்வளோ சேஃப்டியாக நம்ம கைக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த கப் பார்த்திங்கன்னா 70 ருப்பீஸ் வருது ஒரு பீஸு. நான் வந்து இதில் 2 கப் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். கப்லையும் சுற்றி அந்த பேப்பர்ஸ் வந்து பபிள்ஸ் பேப்பர்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. கப்பு வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாகவே இருக்குது. கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு வெயிட்டு மீடியமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 4 செட் உள்ள கண்டெய்னர் செட்டு தான். இது வந்து நான் ஒரு 2 செட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு செட்டு வந்து உங்களுக்கு 199 ருப்பீஸ் வருது. நான் 2 செட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு இந்த கண்டெய்னர். ஆனால் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப சின்னதாக தெரியுது. இதில் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஏதாவது ஏலக்காய், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணுற ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து மட்டும்தான் இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஏதாவது நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதோட கலர் தான் அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கப்லேயும் பார்த்திங்கன்னா அதே காம்பினேஷன் தான். ஹோம் சென்டர்னாலே இந்த கலர் தான் போல் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வாங்கின கிளாஸ் கண்டெய்னர் இதெல்லாம் தான் நான் ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.